டிவிகே விஜய் அவர்கள் மீது 4 விதமான குற்றச்சாட்டுகள் எல்லாருமே சொல்றாங்க. முதல் குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் பனையூர்லயே இருக்கிறாரு, பனையூரை விட்டு வெளியே வந்து அரசியல் பண்றதுக்கு பயப்படுறாரு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதில் சொல்ற விதமா விஜய் நேத்து இஸ்லாமிய நண்பர்களோட சேர்ந்து நோன்பு துறக்கிறதுக்காக சென்னையோட மையப்பகுதிக்கு வந்திருந்தாரு. அப்ப அவரை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க கூடியிருந்தாங்க. ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் விஜய் ஓட்டுக்காக பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா விஜய் ஆக்டரா இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயத்த நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். மூணாவது குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் டேரக்டா டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுறதுக்கு பயப்படுறாரு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையுமே இப்போ பண்ணிட்டாரு. எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு இப்போதானே தெரியுது. நாலாவது குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பிரஸ்ஸை சந்திக்கிறதுக்கே பயப்படுறாரு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவுமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பிரஸ்ஸை சந்திக்க வச்சு அவர் ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணி அவரை காமெடி பீஸ் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி விஜயும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு டிவிகே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு டிவிகே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம்.